நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். பைபிள் ஸ்டடியில் உட்கார்ந்திருக்கிற இந்த கிளாஸ் 31வது கிளாஸ் நம்பர் 31 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்த்து வருகிற சீரீஸ் 7 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சீரீஸ் 7 நாம் இந்த வேதாமத்து வகுப்பை தொடங்கி 31வது வகுப்பில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கடந்த வாரம் வரைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 7 வசனங்களை நாம் குறித்து பார்த்தோம். ஒருவேளை தவற விட்டவர்களுக்கு ஒரு குயிக் கேப் கொடுத்து மறுபடியும் நான் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். காரணம், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வருவது ஒரு பெரிய கேப். அதையும் நாம் மிகவும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணது ஒரு தேவனுடைய கிருபை தான். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதியவர் லூக்கா. நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன், ஒரு யூதனோ அல்லது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. ஒரு நம்மை போல இருந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன். 62வது ஆண்டிலே, ஏறத்தாழ 62வது ஆண்டிலே இது எழுதி முடிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். வேதாகமத்திலே 44வது புஸ்தகம், புதிய ஏற்பாட்டில் 5வது புஸ்தகமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஹிஸ்டரி புக், சரித்திர புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற ஒரே ஒரு சரித்திர புஸ்தகம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இன்னும் 22 புஸ்தகங்கள் நாம் பார்க்க இருக்க வேண்டி இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் 28 அதிகாரங்கள் உண்டு. 1007 வசனங்கள் இதில் இருக்கிறது. தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் growth ஆஃப் த சர்ச், சபையின் ஸ்தாபனமும் சபையினுடைய வளர்ச்சி, அதை குறித்ததான ஒரு இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய தலைப்பு. த கீ வேர்ட், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய கீ வேர்ட் என்று பார்க்கும் பொழுது தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் growth ஆஃப் த சர்ச், சபை ஸ்தாபனமும் அதனுடைய வளர்ச்சி என்று அதை குறித்ததான இந்த பகுதி. 2 முக்கியமான கீ பேசேஜஸ் என்று சொல்லப்படுகிற 2 முக்கியமான வசனங்கள் உண்டு. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனமும் 2வது அதிகாரம் 42 47 வரைக்கும் உள்ளது. 2 கீ பேசேஜஸ் என்கிற பார்க்க முடியும். கீ சாப்டர், முக்கியமான அதிகாரம் அல்ல திறவுகோல் அதிகாரம் என்று சொல்லப்படுகிற அதிகாரம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். இதுவரைக்கும் இந்த தலைப்பின் கீழே நாம் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் பார்த்து வருகிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை பார்த்து இப்பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் உட்கார்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு புஸ்தகத்திற்கும் கீ சாப்டர் என்ன, கீ வேர்டு என்ன, கீ வேர்ஸ் என்ன என்று சொல்லி, கீ பேசேஜ் என்ன என்று சொல்லியும் நாம் அதை பார்த்து வருகிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8 12 முடிய. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவுது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலேயே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். எந்த பேதுரு ஒரு பிரதான ஆசாரியனுக்கு முன்னதாக நிற்கக்கூட தகுதி இல்லாதபடிக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு, பிரதான ஆசாரியன் அல்ல, அந்த பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிக்கு முன்னதாக கூட இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்தவன், இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒரு சீஷன் என்று சொல்ல பயந்து ஓடி ஒளிந்து அவரை சபிக்கவும், நல்லா கவனிங்க, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துணிந்த ஒரு பேதுரு. அதாவது சம்பந்தம் இருக்கு என்று சொல்லாமல் மாத்திரம் இல்லாதபடிக்கு இல்லவே இல்லை என்று இயேசு கிறிஸ்துவை சபிக்கவும், இல்லவே இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சத்தியம் பண்ணவும், எனக்கு இவரை தெரியவே தெரியாது, யார் என்று தெரியாது என்று சொல்லக்கூடிய பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த வசனத்தை ஒருவேளை வாசிக்கலாம். சபிக்கப்பட்ட ஒரு வசனம் நாம் ஒருவேளை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். மார்க் 14:71 வாசிங்க. 14:71, மார்க் சாப்டர் 14:71. நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறாராம். இல்ல அப்படி சொல்லி தீர்க்கமா சொல்வது மாத்திரமல்ல,
திட்டமும் ஆரம்பிச்சாரு. எனக்கு அந்த மனுஷனை தெரியவே தெரியாது, யாரோ ஒருவன், எப்படி நீங்க அவனோட சம்பந்தப்படுத்தி பேசலாம் என்ற அளவிற்கு சபிக்கவும் சத்தியமும் பண்ண யாருகிட்ட? ஒரு வேலைக்காரியின் இடத்துல இந்த வார்த்தையை சொல்றார். 69வது வசனத்துல பார்க்கும் பொழுது, வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்கள் சொன்னான். பிரதான ஆசிரியருடைய வீட்டில இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரிக்கு முன்னதாக கூட இயேசு கிறிஸ்துவை தைரியமாய் சொல்வதற்கு பயந்த ஒரு பேதுரு இப்பொழுது யார் முன்னதாக அவர் சொல்லுகிறார்? பிரதான ஆசாரியன் முன்னதாக தைரியமாய் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தைரியம்! எந்த இயேசு கிறிஸ்துவை எந்த பிரதான ஆசாரியன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மரித்து தீர்க்கு மட்டும் மரண தண்டனை ஒப்பு கொடுத்தானோ அந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்னதாக நின்று என்ன சொல்றாரு? இந்த இயேசுதான் இந்த அற்புதத்தை செய்தவர் அப்படின்ற ஒரு வைராக்கியம் தைரியமும் வந்திருக்கு. இயேசு கிறிஸ்துவோடு கூட நின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து 3.5 வருடம் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த தைரியம் வரவு கிடையாது. அவர் கூட தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், நம்ம படகுல தான் இருக்கிறாரு, நான் சொல்லுவதுதான் கேட்கிறார், அவருடைய மார்புல தான் சாய்ந்திருக்கிறோம் என்கக்கூடிய அவ்வளவு நம்பிக்கை பிசிக்கலாக இயேசு கிறிஸ்துவோட கையை கோர்த்து கொண்டிருந்த நாட்களிலே இந்த தைரியம் வராத ஒரு பேதுரு, காற்றை கண்டு பயந்தவர், இந்த அலையை கண்டு பயந்தவர், கடல் மீன்கள் பிடிக்க முடியாதபடிக்கு சோர்ந்து உட்கார்ந்து இருந்தவர், ஒவ்வொரு முறையும் பிசாசுகளை வரட்டின பொழுது என்னால முடியாது என்று சொல்லி ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்த பேதுருவும் ஜனங்களும் இப்பொழுது இயேசு கிறிஸ்து இல்லாத பட்சத்திலே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததை பார்த்த மாத்திரத்திலே இவர்களுக்கு வேறொரு வித்தியாசம் வந்திருக்கிறது. என்ன ஒரு வித்தியாசம்? முன்னதாக இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். முன்னதாக இயேசு கிறிஸ்து அருகாமையிலே இருந்தார்கள். அந்த வித்தியாசம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பொழுது இந்த தைரியம் வர கிடையாது. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறார், ஆனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி இவர்கள் தைரிய கோழையாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்து ஆவியானவர் உள்ளத்திற்கு உள்ளே வந்தது நிமித்தமாக அவர்களை விட தைரியமாக, பயங்கரமாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அங்கு கடந்து வருகிறது. எப்பொழுது அந்த கடந்து வந்ததாம்? 8வது வசனத்துல பாருங்க. பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பரிசுத்த ஆவியினால் நிறைவுபடுகிறார். அந்த மாத்திரத்திலே வார்த்தைகளை பேசுவதற்கு அவர் முற்படுகிறார். பயந்து ஓடிவிடவில்லை. யாருக்கு முன்னதாக? எந்த மனுஷனுக்கு முன்னதாக பயந்து ஓடினாரோ அந்த மனுஷனுக்கு முன்னதாக, எந்த மனுஷனை அந்த பிரதான ஆசிரியர் சிலுவையில ஒப்பு கொடுத்தானோ, இவரை குறித்து பேசினால் எனக்கும் அந்த தண்டனை கொடுப்பதற்கு இவருக்கு அதிகாரம் உண்டு என்று தெரிந்திருந்த பொழுதிலும், நீ என்ன மரண தண்டனை கொடுத்தாலும் சரி, சிலுவையில் அறைந்தாலும் சரி, எனக்கு அது கவலை இல்லை. தைரியமாய் பேசக்கூடிய ஒரு வாக்கு அங்கு கொடுக்கப்பட்டது. எதன் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல வந்தது நிமித்தமாய். அநேக நேரங்களில் நம்ம டாலர்ல தூக்கிட்டு தெரிவோம், அல்லது கையில தூக்கிட்டு தெரிவோம், அல்லது ஒரு படம் வச்சு வீட்டுல படம் வச்சுட்டு உட்காந்துருப்போம். அந்த படம் இயேசு கிறிஸ்து வீட்டுல இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஊதுபத்தியை காட்டிட்டு அவருக்கு 2 மணி அடிச்சுட்டு அல்லது கையிலேயே வச்சுட்டு டாலரா போட்டுட்டு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டு உள்ள வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுட்டு இன்டர்வியூக்கு போனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? எனக்கு எல்லாம் செஞ்சிருவாரு. அது விக்கிரக ஆராதனை. அது என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி ஒரு படத்தை வச்சு அதுக்கு தூபம் போட்டு மணி அடிச்சாலும் சரி, மற்ற பொருளை வைக்கிறதை விட நான் இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு படத்தை தானே கும்பிடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் விக்கிரக ஆராதனை. எந்த வகையிலையும் படத்தை வைத்தோ விக்கிரகத்தை வைத்தோ பேசும் பொழுது கிறிஸ்தவத்தின்படி அது கண்டிக்கப்பட்டது ஒன்றாக இருக்கிறது. உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு எப்பொழுது நிறைக்கப்பட்டார்களோ அவருடைய பேச்சு மாறி இருக்கிறது. இந்த இடத்துல தைரியமாய் பேசுகிறார்கள். அந்த பிரதான ஆசிரியருக்கு முன்னதாய் சொல்றாரு, நீ யார்கிட்ட கேட்கிறேன்? எங்களுடைய விஷயத்துல கிடையாது, எங்களுடைய தைரியத்துல கிடையாது. நீ எப்படி இந்த பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை எதினால் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்துல விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான், உன்னால் என்ன செய்ய முடியும்? அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய தைரியம் எப்போ வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை உள்ளே ஏற்றுக்கொண்ட பொழுது, கையில வைத்திருந்த பொழுதோ கூட இருந்த பொழுதோ வரவில்லை, உள்ளே ஏற்றுக்கொண்ட பொழுது. அதனாலதான் நம்ம எப்பொழுதுமே அந்த வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிப்புக்கு உள்ளாய் கடந்து வரும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் கடந்து வருகிறார். என்னை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது உள்ளத்திலே ஆண்டவர் கடந்து வருகிறார். ஒப்பு கொடுக்காதது வரைக்கும் ஆண்டவர் பையில இருக்கலாம் அல்லது கையில நாம வச்சிருக்கிறோம் நினைச்சுட்டு இருக்கலாம்.
பைபிளை கையில நம்ம தூக்கிட்டே இருக்கலாம் இந்த காலத்துல. ஆனால் உள்ளுக்குள்ள என்னைக்கு வரப்போறார், எப்பொழுது வரப்போறார்? என்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, பாவ மன்னிப்புக்கு என்று நான் தேவனுடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்து எப்படி மரித்தாரோ அதே மரணத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் புதிய மனுஷனா எழுந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே கடந்து வருகிறார். அதுல இருந்துதான் என்னுடைய லைஃப் தொடங்குகிறது. அது வரைக்கும் நாம் கூட இருக்கலாம். 3.5 வருடம் கூட இருந்தாங்க, பயந்து ஓடுனாங்க. கடைசியா 3.5 வருடம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்கள், வார்த்தைகளை கேட்டார்கள். அவர் சொல்றாரு, நான் சாக போறேன், சிலுவையில அறைய போறாங்க, 3 நாள் நான் பூமிக்கு அடியில இருப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், நீங்க தைரியமாயிரு. இப்ப கூட கொஞ்ச நேரம் கூட உன்னால முடிச்சிருக்க முடியாதா? கடைசி வரைக்கும் அவர்களுக்கு அந்த தைரியம் வரவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பிடிச்சு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து கடந்து வந்தாரோ, எப்பொழுது இவர்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் உள்ளத்திலே கொடுக்கப்பட்டாரோ, டோட்டல் ஷேப் அங்கு மாறி போகிறது. எந்த ஒரு பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தானோ, அந்த பிரதான ஆசாரியனுக்கு முன்னதாக போய் நின்று, எந்த இயேசு கிறிஸ்துவை நீ சிலுவையில் அறைந்தாயோ அவர் தான் இப்பொழுது இந்த சுகத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி தைரியமாய் பேசுகிறதற்கு எப்படி இந்த உள்ளம் கடந்து வந்திருக்குன்னு பாருங்க. இந்த டிரான்ஸ்பார்மேஷன் அங்கு நடக்கிறது. இந்த தைரியத்தை பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கப்பட்டது. 13வது வசனத்துல பாருங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமே உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க, தைரியமாய் பேசுகிறத பார்த்த உடனேயே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் உடனே அவங்களை அனலைஸ் பண்றாங்க. யார் இவன்? போட்டுட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்தவனா, அல்லது பெரிய படிப்பாளியா, இவன் பிரதான ஆசாரியனும் மூப்பர்கள்லாம் எப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரி இவனும் ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறானா? இவங்க அனலைஸ் பண்றாங்க. உடனே படிப்பு அறியாதவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, பேதமை உள்ளவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப இவன் படிப்பு கிடையாது, பேதமை உள்ளவர்கள் இருவரும் இவர்களுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? அப்போ அவர்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. எந்த படிப்பும் இவர்களுக்கு கிடையாது. இவர்கள் கலிலேயர்கள், மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. இவங்களுக்கு படிப்பு அறியாதவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்கள். பேதமைனா என்னது? ஃபூலிஷ்னஸ். பேதமை அப்படிங்கிறது ஃபூலிஷ்னஸ் அல்லது அறியாமை. அப்படின்னா அறிவு கட்டவங்க, அல்லது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? நம்ம திட்டும் பொழுது அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறோம். ஆனா அறிவு இருக்கா அப்படின்னா தெரிஞ்சிருக்கிறியா அப்படின்னா தெரியல, அறிவு இல்லை அப்படின்னா தெரிஞ்சிருக்கல உனக்கு அப்படிங்கிறதா அந்த அர்த்தம். பேதமை உள்ளவர்கள் அப்படின்னா அறிவு இல்லாதவர்கள். ஃபூலிஷ், அந்த மனசுக்குள்ளார எப்பொழுதுமே அவர்களுக்கு எப்போ முட்டாள்தனம் வருது? தெரியாததுனால முட்டாள்தனம் வருது. ஒரு கிளாஸ் கீழே போட்டா உடஞ்சிரும் அப்படின்னு உடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும், அல்லது உடைச்சதை பார்த்துட்டாங்கன்னா அடுத்த தடவை போட மாட்டாங்க. அப்ப அந்த அறிவு இல்லாமை, அந்த ஃபூலிஷ்னஸ் அப்படிங்கிறது முட்டாள் அப்படிங்கிறது என்னன்னா அறிவு இல்லாததுனால. அறிவு இல்லாத ஜனங்கள் அப்படின்னு இவங்களையே சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் வேதப்பாரர்களும் பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் உண்டு. இவர்கள் வேதத்தை படித்தவர்கள், ட்ரைனிங் எடுத்தவர்கள். இவர்களுக்கு இப்படிதான் பேச வேண்டும், இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முறைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது எந்த முறைமைகளும் அறியாதவர்கள் முன்னாடி நின்று தைரியமா பேசுறாங்களாம். எதை பேசினாங்க? எதனால அவங்க இந்த அனாலிசிஸ் கடந்து வந்தாங்க சொல்ல முடியுமா? ஏன் அவர்கள் படிப்பு அறியாதவர்கள், பேதமை உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸுக்கு கடந்து வர வேண்டியது வந்துச்சு? உன்னதாக போய் கடந்து சத்தம் போட்டதுனால அவங்க அந்த ஒரு அனாலிசிஸுக்கு வரல. பேதுரு ஒரு வசனத்தை கோட் பண்றார். ஒரு பெரிய பிரசங்கியாளனை போல, ஒரு பிரதான ஆசாரியனை போல அவர் பிரசங்க கொடுக்கிறார். கொடுத்த உடனே அவங்க நினைக்கிறாங்க, இவனுக்கு எப்படி இந்த வசனம் தெரியுது? யார் இவனுக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தது? எப்படி இந்த மனப்பாடமா சொல்றான்? எனக்கு முன்னாடி வேதத்தை எனக்கிட்டே சொல்லி கொடுக்கறானே, இவன் எங்க போய் ட்ரைனிங் எடுத்தான் அப்படிங்கறத கேட்கிறாங்க. என்ன வசனத்தை சொன்னாரு? 11வது வசனம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். இதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும், கொஞ்சம் பிராக்டிக்கலா அதை புரிஞ்சு கொள்ளணும். மூளைக்கு தலைக்கல்லானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வகையா சொல்லப்படுது. சில நேரம் என்ன சொல்றாங்க, உத்தரம் அப்படின்னு சொல்றாங்க. உத்தரத்தை சேர்த்து எல்லாம் கட்டப்படுது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அல்லது ஒரு புரிந்து கொள்ளுதல். ஆனா அந்த வசனத்தை திரும்ப நீங்க மூளைக்கு தலைக்கல்லானவர். மூளைக்கு கல்லு கிடையாது. மூளைக்கு எப்படிப்பட்டதா?
மூளைக்கு தலைக்கல். இப்போ மூளைக்கு தலைக்கல் அப்படின்னா உத்தரம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, பிராக்டிக்கலா அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி இந்த வசனங்களை நம்ம கவனிக்கும் பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் இருக்கு. அதுல என்ன, மூளைக்கு தலைக்கல் அப்படின்னு வரும் பொழுது ரெண்டு, நம்ம ஊர்ல எல்லாம் ஆர்ச்சி பார்த்துருப்போம். நம்ம ஒவ்வொரு ஊருக்குள்ள போகும்பொழுது ஆர்ச்சி பார்த்துருப்போம். வளைவு, பெரிய வளைவு கட்டியிருப்பாங்க. ரெண்டு பக்கம் தூணை முதல்ல கட்டிட்டு வருவாங்க, ரெண்டு பக்கம் ஒரு காலம் பில்லர் எடுத்துட்டு வராங்க. பில்லர் ஒரு ஹைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹைட் அப்படியே சேர்க்கிறாங்க, ஒரு ஆர்ச்சி கட்ட போறாங்க. இப்போ இந்த காலத்துல நம்ம வந்து ஷட்டரிங் எல்லாம் போட்டு அதை வந்து இதுல கம்பி எல்லாம் கட்டி காங்கிரீட்டை ஊத்திடுவோம் நின்றும். அந்த காலத்துல காங்கிரீட்லாம் கிடையாது, ஸ்டீலும் கிடையாது. அப்படி இருந்த பொழுதும் அவங்க ஆர்ச்சி கட்டினாங்கன்னா எப்படி கட்டுவாங்க? அவங்களுக்கு கல்லு செதுக்கி 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 சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அல்லது அந்த அமைப்பு, கல்லுடைய அமைப்பு அடுக்கி அடுக்கி வரும் பொழுது அந்த சாய்வுல கொண்டு போய், ஆங்கிள் கொண்டு போய் கடைசியாக நிப்பாட்டுவாங்க. அதுதான் அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்கில். கீழே இருந்து மேலே வரும் பொழுது மோட்டார் சாந்து எல்லாம் வச்சு மேலே கட்டிடலாம். ஆனால் சாஞ்சி சாஞ்சி இதை கொண்டு போய் எப்படி சேர்க்க முடியும்? ஆர்ச்சி கொண்டு சேர்க்க முடியும். அப்போ செல்ஃப் சப்போர்ட்டிங், ஒரு ஸ்கொயரா வந்து ஒரு கல் இருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே நீங்க வைக்கலாம், அல்லது கொஞ்சம் கிராஸ் பண்ணி கொண்டு போகலாம். கொஞ்சம் கிராஸ் பண்ணி கொண்டு போகிறது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வரும்பொழுது லோடு எல்லாம் உங்களுக்கு கிரவுண்ட்ல வந்துடும். அப்போ இந்த லோடை பேலன்ஸ் பண்றதுக்கு இதை கொஞ்சம் கட் பண்ணி டேப்பரா வச்சுட்டு, இந்த டேப்பரோட அப்படியே வரும் பொழுது ஒவ்வொரு சைடுக்கும் கல் அப்படியே ஜாயின் ஆகி சப்போர்ட்டிவ் வந்துகிட்டே இருக்கும். இந்த கடைசியா இங்க இருந்து வரக்கூடிய ஆர்ச்சும் இந்த பக்கம் வரக்கூடிய ஆர்ச்சையும் ரெண்டையும் சேர்த்து நடுவில் ஒரு கல் வைக்கிறாங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு நடுவில் ஒரு ட்ரெபீசியம் போல ஒரு கல் அதுல உள்ள சொருகி வைக்கும் பொழுது ரெண்டு லோடையும் வாங்கிடுது. ரெண்டு லோடையும் வாங்கி அது சேர்த்து கொண்டு போய் அங்க வைக்கிறது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 26 ஒன்று சேர்க்கிறார், ரெண்டு தனியா இருந்ததை கொண்டு போய் ஒன்று சேர்க்கிறாரு. சேர்த்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் அந்த மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறாரு. இந்த கார்னர்ல அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய தலைக்கல். ஒரு வீட்டை குறித்து நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு வீட்டில் இருக்குது. ஒரு வீட்டில் வந்து ஆர்ச்சி கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஆர்ச்சில் அந்த சென்டர்ல ஒரு கல் வச்சுட்டாச்சு. தேவனுக்கு எத்தனை வீடுகள் இருக்கு? நல்லா சொல்லுங்க. தேவனுக்கு எத்தனை வீடுகள்? ஏதாவது கணக்கு சொல்ல முடியுமா? எத்தனை வீடுகள் இருக்கலாம்? எத்தனை வீடுகள் இருக்கலாம்? இந்த வசனத்தை கொஞ்சம் ரிவர்ஸ்ல பாருங்க. இயேசு கிறிஸ்து மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறாரு. ஒரு வீட்டுல பில்லரை சுத்தி ஒரு ஆர்ச் வந்துருச்சு. இந்த பக்கம் இருக்கிற ஒரு பில்லரையும் இந்த பக்கம் இருக்கிற பில்லரையும் தனித்தனியா இருந்த பில்லரை சேர்த்து வச்சு இயேசு கிறிஸ்து அங்க நிற்கிறாரு. இந்த 16வது வசனத்துல திரும்ப வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகிய உங்களால் அவரே மூளைக்கு தலைக்கல் ஆனவர். இப்ப ஒரு இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் மூளையில வச்சாச்சு. இப்போ எத்தனை வீடு இருக்க முடியும்? ஒரே வீடு தான் இருக்க முடியும். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க கவலைப்படாதீங்க, அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. வாசஸ்தலம்னா என்னது? ரூம்ஸ். வாசஸ்தலம்னா ரூம்ஸ். ஒரே வீடு தான், நிறைய ரூம்ஸ் இருக்குதான். அந்த வசனத்தை யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. அநேக வாசஸ்தலங்கள். அந்த வசனத்தை சொல்லுங்க. யோவான் 14:2 இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்கம்மா. ஜான் 14:2. Danny, you have to recollect your retreat memory verses. Father's house has many rooms. என்னது? Father house has many rooms. வீட்டோடைய எத்தனை வீடு தேவனுக்கு? ஒரே வீடு தான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்கு
தேவனால் கட்டப்பட்ட கைவேலி இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம், ஆனால் அதை கவனிச்சிருப்போமா அப்படின்னா இப்போ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். பூமிக்கு உரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, வீடுகள் இல்லை வீடு நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உள்ள வாசல்ல மூளைக்கு சீஃப் ஸ்டோனா இருக்கிறது இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரும். தேவனுக்கிட்ட போகணும்னா நானே வழி, நானே வாசல், நானே சத்தியம், என்னை அன்றி ஒருவனும் உள்ளே போக முடியாது. ஒருவனும் என்னை அன்றி உள்ளே போக முடியாது, என்னை தாண்டி தான் போய் ஆகணும். ஏன்னா அது தேவனுடைய வீடு. வேற பக்கத்து வீட்டுக்கு போனா போய்க்கலாம், பக்கத்து வீடு போகணும் அந்த பக்கம் கொஞ்சம் சூடா இருக்கும் அப்படின்னா போய்க்கலாம். ஆனா தேவனுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் போக முடியும். 12வது வசனத்தை வாசிங்க, 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. போதும். எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு பாருங்க. வீடு கட்டுற நீ உங்களால் தேவையில்லை என்று சொல்லப்பட்ட எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அந்த தலைக்கு மூளைக்கல்லா இருக்கிறாரு. ஆகவே அன்லஸ் இயேசு கிறிஸ்து இல்லாதபடிக்கு யார் மூலமாக, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஒரு காந்தி என்னை கொண்டு போக முடியாது, ஒரு புத்தா என்னை கொண்டு போக முடியாது, ஒரு முகமது என்னை கொண்டு போக முடியாது, ஒரு மேரி என்னை கொண்டு போக முடியாது, ஒரு மதர் தெரசா என்னை கொண்டு போக முடியாது, எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலும் என்னை கொண்டு போக முடியாது. ஏன்னா அந்த வாசல்ல இருக்கிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வழியா தான் நான் போக முடியும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டால் தான் நான் போக முடியுமே ஒழிய தேவனுடைய வீட்டுக்குள்ளே நான் போக முடியாது. நான் எவ்வளவு பலசாலியா இருக்கலாம், ஆனா என்னை நான் தூக்கிக்க முடியுமா? எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் என்னை நானே தூக்கிக்க முடியாது. ஒரு நாளையும் நான் தூக்கிக்க முடியாது, என்னை நான் தூக்கவே முடியாது. வேறொரு மனுஷன் இன்னொரு தூக்கலாமலே என்னை நானே தூக்கி கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா அது பிராக்டிக்கலா முடியவே முடியாது. என்னை நான் தூக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னா இம்பாசிபிள். இயேசு கிறிஸ்து என்னை தூக்க முடியும், வேறொரு மனுஷன் என்னை தூக்க முடியும். வேறொரு மனுஷன் என்னை தூக்கி எங்க கொண்டு போறாரு? அவர் வீட்டுக்கு கொண்டு போகலாம், ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து வழியாக தான் போக முடியும். ஏனால் அது அவருடைய வீடு, அவருடைய வாசலா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவராலே அன்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை, யாருக்கிட்டையும் சொல்லப்படவும் கிடையாது, ஒரு காரணமும் கிடையாது, ஒரு அதிகாரமும் சொல்லப்படவில்லை. யாரு பின்னாடி போனாலும் என்னுடைய நேரம் தான் வீணாகும், எந்த ஒரு மனுஷனும் என்னை கொண்டு போக முடியாது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல யார் இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவருக்கு நடுவுல ஒரு மேரியோ, அவருக்கும் எனக்கும் நடுவுல ஒரு ராயப்பரோ, அவருக்கும் எனக்கும் நடுவுல ஒரு சூசையப்பரோ, அவருக்கும் நடுவுல எனக்கும் ஒரு முகமடோ ஒரு புத்தாவோ யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் என்னை அங்க கொண்டு போய் விட மாட்டாங்க, வேற ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போய் விடுவாங்க. ஏன்னா அவர்களும் இன்னைக்கும் மரணத்துக்கு அப்புறம் நியாய தீர்ப்புக்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள். நன்மையாய் போவார்களா தீமையாய் போவார்களா நமக்கு தெரியாது. ஆனால் மரணத்துக்கு பின்னதாக நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களிலே அவர்களும் ஒருவர், நாமளும் அப்படித்தான் போய் சேரப்போகிறோம். ஆனால் நியாயம் தீர்க்க போகிற ஒரு இடத்துல நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மை கொண்டு போய் எங்க வைக்க வேண்டுமோ சரியான இடத்துல வைப்பார். ஒரு வசனத்தை வாசிங்க, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எந்த ஒரு மனுஷனும் எனக்காக மரிக்கவில்லை, எந்த ஒரு மனுஷனும் என்னுடைய பாவத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை, அல்லது தூக்கு கயிறுல கூட யாரும் தூக்கு போட்டுக்கவில்லை என்னை ரட்சிக்கணும்னு சொல்லி முடியாது. ஏன்னா அவங்களே ரட்சிக்க முடியாத பட்சத்தில் என்னை எப்படி ரட்சித்துக் கொள்ள முடியும்? என்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ரத்தத்தினாலே கழுவி பரலோகத்திலே உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவரை அல்லாமல் என்னை மீட்க ஒருவராலும் முடியாது. அதான் பேதுரு சொல்கிறாரு, நீ பிரதான ஆசாரனே இருக்கலாம், நீ பரிசேயனா இருக்கலாம், வேதபாரனா இருக்கலாம், நியாய சாஸ்திரியா இருக்கலாம், ஆனால் உனக்கும் மரணத்துக்கு பின்னதாக நீ எங்க போற? மரணத்துக்கு பின்னதாக உனக்கு ரட்சிப்பு வேண்டியது அவசியமா இருக்கிறது.
நீ வாழ்றது எதுக்காக? சுகமாய் வாழணும் என்பதற்காகவா? மோட்சத்திற்கு போக வேண்டும் என்பதற்காகவா? நன்மையா இருக்க வேண்டும் என்பதற்காகவா? அப்படி வேண்டும் என்று சொன்னால், மோட்சம் போக வேண்டும் என்று சொன்னால், நன்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜீவனுக்கு பின்னதாக மரணம், மரணத்துக்கு பின்னதாக உனக்கு ஜீவன் நித்திய காலமே வர வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நீ ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. காரணம், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி தெளிவாக அவர் பேசும்பொழுது இவர்களுக்கு பயம் கொடுத்து விட்டது. எங்க இருந்து இவனுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? ஏன் இந்த தைரியம் வந்தது? யார் இப்படி தைரியம் கொடுத்தது அப்ப நினைக்கிறாங்க. கரெக்ட், இயேசுவோட இவங்க இருந்தவர்கள் என்று சொல்லி 14th வருஷம் பார்க்கும் பொழுது இந்த சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தது. ப்ரூஃப் அங்க முன்னாடி நிற்கிறது, கண்ணுக்கு முன்னாடி ப்ரூஃப் இருக்கிறது. ஆகவே அதை ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய அடுத்த காரியத்தை அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க. 15 to 18, 15 18 வசனங்கள் முடிய யாராவது ஒரு வாசியுங்கள். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாரபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை மறுக்க முடியவில்லை. ஆனால் இவர்கள் அதிகாரத்தை வைத்து மிரட்டியாவது வைத்து விடலாம் என்று சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாங்க. நீ இதை குறித்து பேசக்கூடாது, அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே கடந்து வருது. இவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பேதுருவும் யோவானும் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரரும் பரிசேயரும் சேர்ந்து அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து நியாயப்படுத்துவதற்காக அவரை குறித்து நீ பேசக்கூடாது என்று சொல்லி இவர்களுக்கு திட்டமாய் கட்டளை கொடுக்கிறார்கள். ஆனா ரொம்ப அலட்சியமா பேசுறாரு பாருங்க. பயந்து ஓடின ஒரு பேதுரு எவ்வளவு அலட்சியமா ஒரு ஆன்சர் பண்றாரு. பேதுவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலாம், உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நீ யார் என்று சொல்றது? நீங்கள் பேசுறிய, உங்களுக்கு தோண வேண்டாமா? நீ பெரியவன் தானே, படிச்சவன் தானே, எப்படி நான் உன்னுடைய பேச்சை நான் கேட்டு நிற்க முடியும்? தேவனுக்கு முன்னாடி கீழ்ப்படிவது அவசியமா, உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவசியமானு சொல்லி அவர்களை மறுத்து கேட்கக்கூடிய அளவிற்கு தைரியம் அவர்கள் கடந்து வந்தது. காரணம், இவர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? 20வது வசனம், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. முடியல, பேசாமல் இருக்க முடியாது. பேசாமல் இருக்க முடியாது. எப்படி நீ சொல்ல முடியும்? நீ பேசாம இரு அப்படின்னு சொன்னாலும் என்னால் அடக்கி வைக்க முடியாது. நிச்சயமாக நான் பேசித்தான் ஆக முடியும். நீ என்ன சொன்னாலும் நான் வாயை திறந்து சொல்லிடுவேன். யாராவது ரகசியம் சொன்னாலும் சிலருக்கு அடக்கி இருக்க முடியாது. யாருக்காவது ஃபோன் பண்ணி அதை சொல்ற வரைக்கும் அந்த ரகசியத்தை அடைச்சிட்டு நம்ம இருக்க முடியாது. தூக்கம் வராது, நமக்கு பிளட் பிரஷர் ஏறிடும். அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய மகிமையை நான் உணர்ந்திருக்கும் பொழுது அதை நான் சொல்லாமல் இருக்க முடியவில்லையே. உனக்கு நான் எப்படி கீழ்ப்படிந்து இருக்க முடியும்? எப்படி நான் இருக்க முடியும்? நீ எப்படி சொல்ல முடியும்? நான் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன்? உனக்கு கொடுப்பேனா, தேவனுக்கு கொடுப்பேனா? நீ தேவனை தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த தேவன் என்னிடத்தில் வந்திருக்கிற காரியங்களை குறித்து நான் பேசுவது முக்கியமா, அல்லது உன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் வாய் அடக்கி கொண்டிருப்பது அவசியமா? நீனே நிதானித்து பார்த்துக்கொள். முடியவே முடியாது. ப்ரையாரிட்டி அங்க கொண்டு வராரு. நீனே யோசித்து பாரு, எது ப்ரையாரிட்டி, எது முக்கியம்? தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியமா, உனக்கு கீழ்ப்படிவது முக்கியமா? கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்ல முடியும்? தைரியமா, அலட்சியமா பேசுறாங்க. நீங்க ஒரு மனுஷனை எவ்வளவு தூரம் நீங்க மிரட்ட முடியும்? ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியை எவ்வளவு தூரம் மிரட்டலாம்? மேக்சிமம் வேலையை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு தான் மிரட்டலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. மேக்சிமம் என்ன பண்ணலாம்? உனக்கு சம்பளம் கட் பண்ணுவேன்னு சொல்லலாம். அதெல்லாம் மேக்சிமம் இல்லை, மினிமம். மேக்சிமமாக உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அடுத்த ஃப்ளைட்டை உன்னை பிடிச்சி அனுப்பிடுவேன்.
ஒரு முதலாளி இந்த காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு தொழிலாளி சரி நான் டிக்கெட் நானே வச்சிருக்கிறேன் எப்பனாலும் சொல்ல நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா அந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் என்ன இருக்கும்? ஒரு பயமும் இருக்காது, தைரியம் வந்துடும் அவனுக்கு. எப்போ பாருன்னு இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் போக ரெடி சார் எப்பனாலும் நீ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச்சு வார்த்தையே கிடையாது. பேசக்கூடாதுன்னு சொல்லி தைரியமாய் சொல்லும் பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், தேவனுக்கு கீழ்ப்படிவது முக்கியமே விட உனக்கு கீழ்ப்படிவது அவசியம் இல்லை. தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ நீ நிதானித்து பார். ப்ரையாரிட்டி எங்க வைக்கிறாங்க? யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க? தேவனுக்கு ப்ரையாரிட்டி. அந்த ப்ரையாரிட்டியை தேவனுக்கு கொடுக்க கற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவர்களுக்கு அந்த தைரியமும் அவருடைய உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருப்பது நிமித்தமாய் அந்த ப்ரையாரிட்டியும் அவர்களுக்கு கடந்து வருகிறது. நல்லா கவனிங்க, தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிற வார்த்தை அவர்களுக்கு இயல்பு வருகிறது. தேவனுடைய ஆவியானவர் உள்ளத்தில் இருப்பது நிமித்தமாய் எவ்வளவு பிரஷர் வந்தாலும் ப்ரையாரிட்டி தேவனுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். தீர்மானிப்பதில்லை, அதுதான் அவங்களுக்கு லைஃப். யாரு நீ என்ன சொல்றது, நீ யாரு என்ன சொல்றது, எனக்கு இதுதான் முக்கியம், இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டி. தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது ப்ரையாரிட்டி, தேவனுடைய வார்த்தையை பறைசாற்றுவது ப்ரையாரிட்டி. உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2-3 உதாரணத்தை மாத்திரம் நம்ம பார்க்கணும். இந்த 4வது அதிகாரம் 8வது வசனத்துல, அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைய பட்ட உடனேயே அவர்கள் செய்த அடுத்த காரியம் என்ன? என்ன பண்ணாங்க? அதிகாரிகளை இஸ்ரவேலின் மூப்பர்களைன்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ? பரிசுத்த ஆவியினர் நிரப்பப்பட்ட பொழுது என்ன பண்ணாங்க? அடுத்த ஸ்டெப் என்ன நடந்துச்சு? தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொரு வசனத்துக்கு வாங்க, 2வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். என்ன பேசினாங்க ஞாபகம் இருக்கா? தேவ வார்த்தையை பேசினாங்க. எப்போ பேசினாங்க? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட பொழுது. இன்னொரு அதிகாரத்துக்கு வாங்க, 4வது அதிகாரம் 8வது வசனம். அதுதான் வாசிச்சோம் இல்லையா? இல்ல மன்னிக்கணும், 4:31 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள், தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வசனம் 7:55-56 7:55-56. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் நிறைந்தவர் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை குறித்து பேசுகிற ஒரு சம்பவம் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நிறைந்த மாத்திரத்திலே அங்கேயும் அந்த வெளிப்பாடு அப்படி இருக்கிறது. இன்னொரு வசனம் 13 அப்போஸ்தலர் 13:52-14 சேர்த்து வாசிங்க. 13:52 சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். அந்த கண்டினியூட்டியை நம்ம பாருங்க. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதற்கு நமக்கு பலம் தேவை. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் நிரம்புகிறாரோ அந்த நிமிஷத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டியது. எப்பொழுது ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அவருடைய சமுதாயமாக இருக்கட்டும், சரௌண்டிங்காக இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக பிரசங்கிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் இருக்கிறது. காரணம், தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள். அது நாம் நினைக்கும் பொழுது நிரப்பப்பட்டதுக்கும் நினைக்காத பொழுது நிரப்பாமல் போறதற்கும் சொல்ல காரியம் கிடையாது. நமக்கு மேல் விழுந்த ஒரு கடமை. ப்ரையாரிட்டி. நாம் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம்? எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எனக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு கிடைக்கப்பட்ட நேரத்தில் நான் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் ஓடுகிறேன் என்று சொன்னால் அதிலே நான் நிலைத்து நிற்க வேண்டும். அந்த ப்ரையாரிட்டி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதர் 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னா, ஐயோ இன்னைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் பேசிக்கலாம், இல்ல அவங்க பேசட்டும், இல்ல இவங்க பேசட்டும் அப்படிங்கிறதுமான ப்ரையாரிட்டி
பேசுவதற்கு நான் முந்திக் கொள்ளுகிறேன். அதாவது நர்ச்சரிங் லீடர்ஸ், அது வந்து பிராக்டிஸ், அடுத்தவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்குற பற்றி சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிராக்டிஸ் கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் வளர முடியும். ஒவ்வொருத்தரும் வளர்ந்து வருவதற்கு தேவனுடைய கிருபை அந்த ஒரு வாய்ப்பு. எல்லாரும் எல்லா நேரத்திலையும் ஒருத்தரே பேசும் பொழுது சகோதரர்கள் சகோதரிகள் வளருவதற்கு அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். தேவனுக்கு முன்னதாக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, தேவனை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது பிரையாரிட்டியை நான் எங்கு வைக்கப் போகிறேன்? எப்பொழுது யாருக்காக நான் வைக்கப் போகிறேன்? தேவனுக்கு முன்னுரிமை, தேவனை நான் முன்னுரிமை வைத்திருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலை வேலை காரியங்களை விட எனக்கு தேவனுடைய காரியங்கள் முன்னுரிமை. ஜெபம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம், ஜெபம் பண்ண வாய்ப்பு கிடைக்கிறது. ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பண்ணட்டும் இவர்கள் பண்ணட்டும் சொல்லுவதை காட்டிலும் இந்த கிடைக்கக்கூடிய ஒரு 5 நிமிஷத்துல நான் முதல்ல பண்ணிக்கிறேன், என்னுடைய வாய்ப்பு வந்துடட்டும், போயிட்டு போகுது, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும், அவங்க எடுத்துக்கட்டும், யாரும் பண்ணாம அவங்க பண்ணட்டும் அப்படிங்கிறத நம்ம அந்த வாய்ப்பை நம்ம அடுத்தவங்களுக்கு விடுவதல்ல. நான் விறுவிறுன்னு பண்ணிட்டு 2 நிமிஷத்துல நிப்பாட்டிக்கலாம், 2 வார்த்தை பிரேயர் பண்ணி வைக்கணும். தேவன் எவன் என்னை மனுஷருக்கு முன்னதாக அறிக்கை பண்ணுகிறானோ அவனை நானும் அறிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறார். கூட்டத்துல பிரேயர் பண்ணுவதில் முன்னுரிமை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இடம் கிடைச்சதா டக்குன்னு முந்திரணும், அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு கொடுக்கப்படும் இருக்கிற 1/2 மணி நேரம் தான் நம்ம கொடுத்துருக்குறோம், அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள நம்ம எப்படியாவது நானும் முந்திரணும், அவர்கள் பண்றதுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும். அந்த ஒரு ஆட்டிடியூடு காரணம் அந்த ப்ரையாரிட்டி, எனக்குள்ள உள்ள ப்ரையாரிட்டி. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அதே வேளையில் நானும் ப்ரையாரிட்டி எடுத்துக்கொள்ளணும். தேவனுக்கு முன்னதாக மனுஷர்களுக்கு முன்னதாக தேவனுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க, 4வது யாத்ராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்ற ராஜா சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிற, உயிர் போனாலும் பரவாயில்லைங்கிற ஒரு ப்ரையாரிட்டி அவங்க வச்சிருக்கிறாங்க. எந்த விஷயத்துல நம்ம ப்ரையாரிட்டி வச்சிருக்கோம்? வொர்ஷிப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா? பிரேயருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா? ஆஃபரிங்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா? ஊழியத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோமா? தேவனுடைய காரியத்திலே எப்படியெல்லாம் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா காரியங்களிலும் நம்ம ப்ரையாரிட்டி எடுத்துக்கொள்ளணும். புரூனேல வந்து தமிழ் சங்கத்துல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நான் இருந்தேன். அந்த விட்டுட்டு போனவர் ஒரு வார்த்தை சொன்னார், அது எப்பொழுதும் ஞாபகம் வச்சிருப்பேன். நான் அந்த சங்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க, சங்கத்துக்கு நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்படின்னு. எத்தனையோ தமிழர்கள் ஆஸ்பத்திரியில சடலமாக கிடந்தாங்க, அவர்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் திக்கு இல்லாம 1 வருஷம் வரைக்கும் வச்சிருப்பாங்க. 1 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்களே கொண்டு போய் கிரிமேட் பண்ணிடுவாங்க. ஆனா எத்தனை பேர் நம்ம பையன் எங்கேயோ ஊர்ல இருக்கிறான், போன் நம்பர் இல்லாம இருக்கிறான், லிம்பாங்லயோ இல்ல சிரியாலயோ எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியா இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு 4-5 வருஷம் கழிச்சு எம்பசில போய் கேட்கும்போது சொல்லுவாங்க, இல்ல இறந்துட்டாரு, நாங்க தேடி தேடி பார்த்தோம், உங்களை ரீச் பண்ண முடியல, அதனால வந்துட்டு புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எம்பசி லெட்டர் கொடுக்கும் கடைசியா. இது அங்க மாத்திரம் இல்ல, இங்கேயும் நடக்கிறது. இங்க வந்து நம்ம பாப்புலேஷன் நிறைய இருக்கிறதுனால ஒருவேளை அது குறைவா இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஒரு சோசியல் அந்த இன்வால்வ்மெண்ட் நமக்கு எப்படி இருக்கும்? நாம என்ன செய்யறோம், நமக்கு என்ன செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பக்கம் எப்பொழுது நாம வீட்டில் ஜெபிக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம என்ன பண்றோம்? நம்மளுடைய கைகளினாலே, எண்ணங்களினாலே, வாயினாலே, நடக்கையினாலே ஏதாவது நம்ம பிரயோஜனப்படுத்துறோம். சின்ன விஷயம் பண்ணாலும் அது பெயர் எடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, ஆனால் தேவன் அதுல கணக்கு வைக்கிறார். அதற்கான பலன் நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு சின்ன பெயர் பண்றோமா, அதற்கான பலன் உண்டு. ஒரு சின்ன விஷயம் முன்னதாக ஒரு 5 நிமிஷம் வந்து சில காரியங்கள் நம்ம செய்யறோமா, ஈடுபடுத்திக்கிறோமா, அதுக்காக நிச்சயமா உண்டு. ஊழியத்துக்கு போகும் பொழுது பிரதர் நான் சும்மா தான் உட்காந்துருக்கு, நானும் கூட வர்றேன், அதுக்கு நிச்சயமா காரியம் உண்டு. எல்லா விஷயத்திலும் சின்ன சின்ன காரியங்கள். தேவன் ஊழியம் அப்படின்னா பிரசங்கம் பண்ணுவது மாத்திரம் ஊழியம் அல்ல, எல்லா விஷயத்திலும் அது ஊழியமாகத்தான் இருக்கிறது. நம்மை அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னொரு வசனம் மத்தேயு 22வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்.
இப்போ தேவனுக்கு என்று சொல்லப்படுகிற ஒதுக்கப்படுகிற ஒரு நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை முக்கியத்துவம் நமக்கு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். இது காணிக்கையை மாத்திரம் சொல்லல, டைமையும் அவருக்கு தான் சொல்லியிருக்கு. தேவனுக்கு என்று ஒதுக்கப்பட்ட டைம்ல நாம் அந்த காரியத்தை செய்கிறோமா, அந்த முன்னுரிமையை கொடுக்கிறோமா? அந்த முன்னுரிமை என்பது எல்லா சூழ்நிலையிலும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சரி, சப்ஜெக்டுக்குள்ள வரலாம். அப்போஸ்தலர் 4:20 வாசிங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது. முடியாது, எங்களால முடியாது. ஏன்னா உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் வெளிப்பட்டு ஆகிவிடும். அதை எங்களால தடுக்க முடியாது. நீ நினைச்சாலும் சரி, நீ வாயை பத்தினாலும் சரி, எப்படியாவது கையிலையாவது நாங்கள் எழுதியாருக்காது லெட்டர் மூலமாவது அனுப்பிடுவோம். ஏன்னா என்னால முடியாது. நான் எடுத்துக்கொண்ட ஆசீர்வாதத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. நான் பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷத்தை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. உண்மையான ஒரு சந்தோஷம் 10 லட்சம் ரூபாய் எனக்கு ரோட்ல கிடைச்சிச்சு அப்படின்னா நான் அமைதியா வீட்டில் என்னால போயிருக்க முடியுமா? முடியவே முடியாது. கண்டிப்பா நான் வீட்டுக்காரங்கள்ட்ட நான் சொல்லிடுவேன். யாருக்கிட்டையாவது எனக்கு இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள்ட்ட நான் சொல்லிடுவேன், இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்கு. சுத்தி இருந்தவங்க எல்லார்ட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டேன், யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சேர்ந்திருக்கு ஒரு சந்தோஷம். அப்படி ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 3:11. எசேக்கியேல் 3:11. கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோட பேசி பாருங்க, சிறைப்பட்ட உன் ஜனத்து புத்திரிடத்துல போய் அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ போய் பேசிடு. இன்னதை தேவன் உரைக்கிறார் என்பதை நீ சொல்லிவிடு. உனக்கு சொல்லப்பட்டதை நீ போய் சொல்லிவிட வேண்டும். எனக்கு ஐ எம் ஹேவிங் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய கடமை. என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தேவனுடைய வார்த்தையை பறைசாற்றுவது என்னுடைய கடமையா இருக்கிறது. அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்கு விதைக்கப்பட்ட விதை ஒருவேளை நாளைக்கு முளைக்காமல் இருக்கலாம். ஆனால் 1 மாதம் கழித்து அல்லது 1 வருடம் கழித்து நிச்சயமாக இது முளைக்கும். காரணம், தேவனுடைய வார்த்தை பலன் இல்லாமல் திரும்பி வரவே வராது. ஆனால் சொல்லணுமே, சொன்னாதானே பலன் வரும். சொல்லாமலே யாராவது சொல்லுவாங்க, நாம் இருப்பதல்ல. ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. நான் பரிசுத்தாவே நிறைந்தவன், என்னால் அது செய்ய முடியும், எதாவது இது செய்ய முடியும், நான் ஆவிக்குரியவன், இவ்வளோலாம் பேசுகிறோமே. வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் தேவனுடைய நேரத்தை அவருக்கு ஒதுக்குவதற்கும் நான் முன்னார கடந்து வர வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கிறது. எரேமியா 20:9 வாசியுங்கள். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் 910 பேஜ் நம்பர் 900. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். அடுத்து என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிட்டான். இனிமேல் நான் பேசவே கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாய் மூடிட்டு இருந்தாலும் அந்த வார்த்தை என்ன பண்ணுதாம்? அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். அதனால் சகிக்க முடியலாம், சகித்து நான் இளைத்து போயிட்டேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போய் விடுகிறது. எரேமியா சொல்ற வார்த்தை எவ்வளோ ஒரு, அதே எரேமியா இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க. 6:11 6:11. ஆகையால் நான் கர்த்தருடைய உக்கிரத்தால் நிறைந்திருக்கிறேன், அதை அடக்கி இளைத்து போனேன். வீதிகளில் உள்ள பிள்ளைகள் மேலும் வாலிபருடைய கூட்டத்தின் மேலும் ஏகமாய் அதை ஊற்றி விடுவேன். புருஷரும் ஸ்திரீகளும் கிழவரும் பூர்ண வயது உள்ளவர்களும் கூட பிடிக்கப்படுவார்கள். என்னால் முடியாது, தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது, நிச்சயமாக நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், சொல்லாமல் என்னால் அடைத்து வைக்க முடியாது. வைத்திருந்தால் எனக்கு தலை வெடிச்சு போகும், எனக்கு ஒரு வியாதி வந்தது போல ஆகிவிடும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 அதை போய் யார்கிட்டையாவது சொல்லிடணும். அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, அவன் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, எப்படியாவது நான் பயன்படுத்திடணும், எப்படியாவது நான் பிரயோஜனப்படுத்திடணும். நான் பல நேரம் சபையில் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்ச ஒரு காரியம், ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு ஒரு சூழ்நிலை. நம்ம வெளி ஊழியத்துக்கு போயிட்டுருக்குறோம், 3 டீம் பிரிஞ்சு ஒவ்வொருத்தராக நாங்கள் போயிட்டுருக்குறோம். நானும் பால் பிரதர் போகிறோம், பிரதர் ராஜனும் பிரதர் தாவிது பிரதர் போகிறாங்க, பிரதர் சைமன் பிரதரும் சாம் பிரதர் போகிறாங்க. 3 டீம் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அவர்கள் நிச்சயமாக அவரவர்களுக்கு ஒரு அனுபவங்கள் கண்டிப்பாக இருக்கிறது. எங்களுடைய அனுபவம்
ஒவ்வொரு முறையும் நாங்கள் போகும்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார கதவை அடைச்சிருவாங்க. இது மன்னிக்கவும், கேம்புக்குள்ளார போகும்பொழுது கதவை அடைச்சிருவாங்க. இருந்தாலும் அவங்கள ஒரு இன்டியூஸ் பண்ணணும், அவங்களுக்குள்ளார நாங்கள் போய் கலந்துடணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் நாங்கள் பண்ணி ஒவ்வொரு வகையிலும் எங்களால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுமோ போய் கலந்துக்கிறோம். ஒரு ரூமில் போய் நாங்கள் நுழையும் பொழுது ஏற்கனவே நாங்கள் பார்த்த சகோதரனுடைய ரூமுக்குள்ளே நாங்கள் போயிருந்தோம். போன உடனே புதுசாக ஒரு சகோதரன் உட்கார்ந்தார். பெரிய ஒரு பொட்டு வச்சுட்டு ரொம்ப வைராக்கியமாக உட்காந்துருந்தார். அவர் உள்ளே போனோன்னு எனக்கு தோணுச்சு, இன்னைக்கு இவர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த சகோதரனை பார்க்க போனோமோ அவர்கிட்ட சும்மா நல்லா விசாரிச்சுட்டு இவரை பேச ஆரம்பிச்சிட்டோம். நிறைய அவர் கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் பேச விட்டுட்டு கடைசியாக நான் பேச ஆரம்பித்தேன். பேசின உடனே அவருக்கு ரொம்ப, அதாவது இதுவரைக்கும் கிறிஸ்தவ மதம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தவர் மதம் இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்துக்கிட்டார். அன்னைக்கு அவர் வைராக்கியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் திரும்பி வந்திருந்தோம்னு சொன்னால் அந்த விதை அன்னைக்கு விதைச்சிருக்க முடியாது. என்னைக்குனாலும் அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியும். அன்னைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைகள். பிரயோஜனப்படுத்துகிற தேவனுடைய நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்துகிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அந்த முக்கியத்துவம் அன்னைக்கு நாங்கள் கேம்ப் விசிட்ல போய் மற்ற யாரையும் பார்க்க முடியலனாலும் அன்னைக்கு ஒருத்தர் அவரை போய் பார்த்து 1.5 மணி நேரம் ஏறத்தாழ இருக்குமா பிரதர்? 1.5 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் அன்னைக்கு உட்கார்ந்தோம். நேரம் போனது தெரியல. அதை தேவன் நிச்சயமாக ஆதாயப்படுத்துவார். அந்த இடத்துல ஒரு மகிமையை கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொருவரையும் தேவன் நியமிக்கிறார். அதை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம்? முன்னுரிமை நாம கொடுத்து அதை நமக்கு தமதாக்கி கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை அடக்கி வைக்க முடியாது. எலும்பு உருக்கிகளாய் நாம் மாறி விடுவோமாம். எரேமியா அதை சொல்றாரு. 4வது அதிகாரம் அப்போஸ்தலர் 4:24 வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனா இருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க? இந்த பேதுரும் யோவானும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. 23வது வசனத்துல பார்க்கும்போது, அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அதை கேட்ட உடனே சந்தோஷம். அவங்க என்ன கிளாம் போடுறாங்க? நாங்க போய் சொல்லுவோம், தைரியமாய் போய் சொல்லுவோம். யார்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னாலும் நாங்கள் போய் சொல்லுவோம். நீ யார் என்னை தடுக்கிறதற்கு? இந்த கேம்புக்குள்ள போகும்பொழுது ஒவ்வொரு முறையும் ஆரம்ப காலத்தில் எங்களை பார்த்தோன்னா கதவை அடைச்சிட்டு ஓடிவாங்க. ஆனால் மோசஸ் பிரதர் விட மாட்டார். ஒவ்வொரு வாரமும் கூட்டிட்டு போய் எல்லா கேம்புகளையும் எங்களை கொண்டு போவார். இங்க வாங்க பிரதர், இங்க வாங்க பிரதர், இங்க வாங்க பிரதர். ஒவ்வொரு ரூமுக்கும் கூட்டு போகும் பொழுது ஒரு கதவு திறக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு. அவர் ஒரு காரணமாக இருக்கிறார். கூட்டி கொண்டு போவதற்கும் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கும் ஒரு மனுஷன், தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு மனுஷன், நியமிக்கப்படுவதற்கு ஒரு மனுஷன். ஒவ்வொரு இடங்களிலும் தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஊழியர்களாக பயன்படுத்துகிறார். அந்த மிஷனிலே நாம் எல்லோரும் சேர்ந்து சிறிய 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 கற்களாக கட்டப்படுகிற அந்த வீடு அஸ்திபாரம் கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த வீட்டிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்களாக கட்டப்பட்டு வீட்டை இசைவாய் கூட்டி கட்டுகிறோம். ஒரு மனுஷன் எல்லா சங்களையும் வைத்து விட முடியாது. ஒரு மனுஷன் ஒரு சூப்பர் மேனாக நின்று ஒரே ஒரு மேசன் ஒரு சபையை முழுக்க கட்டிட்டு போயிடும் அப்படின்னு அவனால முடியவே முடியாது. எவ்ரிபடி ஹேவ் டு ஜாயின் தேர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் சேர்ந்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது அழகான ஒரு சபை அங்கு கடந்து வருகிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருடைய வேலையிலே, ஒவ்வொருடைய திறமைகளிலே, ஒவ்வொருடைய தாளந்துகளை பயன்படுத்தி அவரவர்கள் இடங்களில் இருந்து அதை பிரஸ்தாபமாக்கும் பொழுது தேவனுடைய சபையானது அதிக வளர்ச்சியோடு விளைச்சலோடு அது வளருகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல பேதுரும் யோவானும் கடந்து வருகிறார்கள். வந்த மாத்திரத்திலே அவர்கள் செய்கிற காரியம் என்ன? அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுடைய யாவற்றையும் உண்டாக்கின தேவனா இருக்கிறீர். புற ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்று 31வது வசனம் வரைக்கும் அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லுகிறார்கள். 32வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார்
இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. 31வது வசனம் வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட், 32வது வசனத்தில் வேறொரு சப்ஜெக்ட் தொடங்குகிறது. கர்த்தர் சித்தமானால் நம்ம அடுத்த கிளாஸில் அதை குறித்து நாம் விளக்கமாக அதை குறித்து கவனிக்கலாம். இந்த நாளிலே எடுத்ததான கேட்ட வார்த்தைகளிலே ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்றால் நீங்கள் தயவு செய்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.